ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவின புகைப்படத்தை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி, விண்ணப்பிக்கும் பள்ளி, விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், கைபேசி எண், விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி பெயர், கல்வித் தகுதி, பிறந்த தேதி, வயது, சாதி மற்றும் உட்பிரிவு, மாற்றுத்திறனாளி ஆம் எனில் ஸோ அதற்கான மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவரா ஆம் எனில் அதுக்கான சான்று இணைக்க சொல்லியிருக்கிறாங்க. பணியிடம் கோரும் மையம், பள்ளியின் பெயர் எழுதணும். விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் உள்ள தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாளிடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. ஸோ இந்த புதிய விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன நகல்கள் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளி மாற்று சான்றிதழ் நகல், 10th மதிப்பெண் சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், ஜாதி சான்றிதழ் நகல், இருப்பிட சான்றிதழ் நகல், இதில் முன்னுரிமை குறித்தான சான்றிதழ் நகல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் குக் அசிஸ்டன்ட்கான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள பின்னடைவு காலி பணியிடம், பேக்லாக் வேகன்சி. 4 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டாரம், நகராட்சி வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை, இனசுழற்சி குறித்த விவரம், மாதிரி விண்ணப்ப படிவம் திருப்பத்தூர், கந்திலி, நாற்றம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், ஆம்பூர் நகராட்சியில் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தகவல் பலகைகள் ஒட்டப்படும் சொல்லியிருக்காங்க. சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்பதி அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அவர் பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு முதலில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 தொகுப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டு கால பணிக்கு பின் சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 9000 ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா 21 முதல் 40 வயது, பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 40, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 வயது கொடுத்துருக்காங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தோல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் சரளமாக பேச தெரிந்திருக்கணும். நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் 4% இடஒதுக்கீடு கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும், பெண்கள் மட்டும். அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலிப்பிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நகராட்சி அலுவலகத்தில் 11/11/2025 முதல் 25/11/2025 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த பிறகு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே
நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.